ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரெக்கார்ட் ஆஃப் ரெகுலராக இருக்கல எபிசோட் 7 எக்ஸ்பெல்டு ஃப்ரம் பேரடைஸ். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே ஏரஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடவுளை காட்டுறாங்க. இவர் சொல்கிறாரு, நான் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய போர்க்கடவுள், ஆனால் அப்படி நடந்த அந்த சண்டையை நானே பார்க்கல, என்ன நடந்ததுன்னு நான் பார்க்கறதுக்குள்ளே எங்கள் அப்பாவோட தலையே திரும்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த நடந்த சண்டையை பற்றி இவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ நம்ம ஆதாம் அடிச்ச அடியில் நம்ம ஜூஸ் தரையில் விழுந்து இந்த இடத்துல கிடக்குறாரு. இதை பார்த்தோன்னே ஏரஸ்க்கு இன்னுமே பயங்கரமான ஆச்சரியம். இன்னும் ஒரு 1000 வருஷம் நான் சண்டை போட்டால் கூட என்னால் ஆதாமை தோக்கடிக்க முடியாது, அப்படி ஒரு பவர்ஃபுல்லான மனுஷன் அவனு சொல்லி கால் நடுக்கத்தில் ஏரஸ் பேச, இதை பார்த்தோன்னே ஆதாம் சொல்கிற, அப்படி பெரியவரே, இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் வேணாம் அப்படின்னு, எப்படியோ உங்களோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இறந்து கீழே கிடக்கிற ஜியூஸுக்கிட்ட ஆதாம் மன்னிப்பு கேட்குறாருங்க. இதை பார்த்தோடனே இன்னும் பாதி பேருக்கு நடுக்கமும் தீரல. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கடவுள்களோட தந்தைன்னு அழைக்கப்படுறவரை ரொம்பவே ஈஸியாக ஆதாம் இந்த இடத்துல தோக்கடிச்சதை இன்னுமே பல பேரால் நம்பவும் முடியல. இப்போ இன்னும் ஒரு சில பேர் சுற்றி உள்ளவங்க எல்லாருமே கத்தி ஆதாமை கொண்டாடுறாங்கங்க. இப்போ இந்த பக்கம் கடவுள்களுக்கு இந்த தோல்வியை ஏற்றுக்கவே முடியாமல் சிவன் எழுந்திருச்சு கத்துறாருங்க. கிழவனே ஒழுங்கா எழுந்திரியா, எழுந்திரிச்சு சண்டை போடியா அப்படின்னு சிவன் கத்த, இந்த பக்கம் கோளுக்கு யார் இந்த ஆதாம், நான் நினச்சதோட இவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு, இவருக்கு எப்படி இவ்வளோ பலம் வந்துச்சு அப்படின்னு எல்லாம் கேட்க, இந்த இடத்துல தாங்க ப்ரூன்ஹில்டே சொல்கிறாங்க, அதாவது இவரோட பலமே அவருக்கு கடவுள் மேலே உள்ள வெறுப்பு தான், அந்த வெறுப்பு தான் இன்றைக்கி அவரை இவ்வளோ பெரிய பலமாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமோட ஒரு கதையை சொல்கிறாங்கங்க. அதாவது ஆதாம் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஒரு மிகப்பெரிய தோட்டத்தில் பல விலங்குகளோட வந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஏவாள் இருக்காங்க பாருங்க, அவங்க இப்போ கோர்ட்டில் நிற்கிறாங்க. கோர்ட்டில் நின்றுக்கிட்டு கெஞ்சுறாங்க, என்ன இதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னை வெளியில் விட்டுருங்க அப்படின்னு ஏவாள் கெஞ்ச, இந்த பக்கம் பாம்பு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் சொல்கிறாரு, நான் பார்த்தேன் இவங்க தான் இந்த சபிக்கப்பட்ட பழம், அதாவது தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்டது இந்த ஏவாளுங்கிற பொண்ணு தான், இவங்க தான் இதை சாப்பிட்டதான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பாம்பு பேசுகிறாருங்க. ஸோ இங்கே எதுக்காக இவங்க நிற்கிறாங்கிற உண்மையான ஒரு கதை இப்போ வருது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாம்புங்கிறவர் யாருன்னா ஏவாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏவாளை அடையிறதுக்காக ஆசைப்பட்ட ஒரு நபருங்க. ஒரு வாட்டி இவர் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துக்கு கீழே இருந்த ஏவாளை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என் கூட வந்துரு, நீ எனக்கானவ அப்படின்னு சொல்லி அவளை ரொம்பவே வற்புறுத்தி பலவங்கப்படுத்த, அந்த நேரத்தில் மரத்தில் இந்த 2 பறவை என்ன பண்ணுது, அவர் தலையிலேயே கொத்துது. உடனே இவங்களும் தள்ளி விட்டுட்டு இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஓட செய்கிறாங்கங்க. ஸோ இப்போ இந்த பாம்பு என்ன பண்ணிடுது, எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் ஆப்பிள் ஒன்று கீழே விழுந்திருக்கும், அந்த ஆப்பிளை எடுத்து சாப்பிடவும் செய்கிறாருங்க. ஆமாம், இந்த டைமில் ஆப்பிளுங்கிறது கடவுள்களால் தடை செய்யப்பட்ட பழம், அதாவது அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. அப்படி மீறி சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சொர்க்கத்தில் இருக்கவே இடம் கிடையாதுங்கிற மாதிரி உள்ள ஒரு பழங்க அந்த. ஸோ இதை இவர் சாப்பிட்டோன்னே இப்போ இந்த பக்கம் இவங்க கோர்ட்டுகள் நடக்கிற சீன் வருது. அங்கே இவங்க தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு நினச்சி கடவுள்கள் எல்லாருமே முடிவே பண்ணிடுறாங்கங்க. அவங்களோட மனசில் உள்ள ஒரே எய்மு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனாலே கெட்டவன், அவன் எது சொன்னாலும் அது கடவுள்களுக்கு எதிரானது, அதாவது கடவுள் சொல்கிறது எல்லாமே உண்மை, கடவுள்கள் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டு, இந்த மனுஷங்க சொல்கிறது அது உண்மையாகவே இருந்தாலும் அது உண்மை கிடையாது, அவங்க சொன்னால் பொய்யா மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி முடிவு பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, இவங்க மேலே குற்றஞ்சாட்டி என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் வெளியில் போகணும், எல்லாரும் கத்துறாங்க, சொர்க்கத்தை விட்டு ஏவாளை வெளியில் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சுற்றி உள்ளவங்க கத்த, உடனே ஏவாள் அப்படியே கீழே விழுந்துக்கிட்டு அழுறாங்கங்க, நான் இதை எதுவுமே பண்ணலை, நான் இந்த தப்பை பண்ணவே இல்லை, இந்த பழத்தை நான் சாப்பிடவும் இல்லை இல்லைன்னு அவங்க உட்காந்து அழுக. இந்த பக்கம் அந்த பாம்பு இருக்காரு பாருங்க, அவர் பயங்கரமான ஹாப்பி, நான் அப்பயே சொன்ன மாதிரி எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாது, இந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாம்பு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காருங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய போர் வீரன் கோர்ட்டு நடக்கும் போது உள்ள வர, இதெல்லாம் வரக்கூடாது, யார்ப்பா இது கோர்ட்டோட ரூல்ஸை மீறதுங்கிற மாதிரி ஜட்ஜி சொல்ல, உடனே அவன் கீழே விழுறாருங்க. பார்த்தோம் அப்படின்னா ஆதாம் அவனை அடித்து போட்டுட்டு 2 கூடையில் கூட முழுக்க ஆப்பிளை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, உள்ள என்ட்ரி தராரு. அப்படி வந்தவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆப்பிளை பார்த்தோன்னே சுற்றி உள்ள மக்களுக்கு தெரிஞ்சுட்டு இது தடை செய்யப்பட்ட பழம், இதை சாப்பிடக்கூடாது, இவன் எதுக்கு ஒரு மரத்தில் உள்ள எல்லா ஆப்பிளையுமே பிரிச்சுட்டு வந்துருக்கான்னு சுற்றி உள்ளவங்க எல்லாம் கூச்சல் போட, அத்தனை பேருக்கு முன்னாடிங்க எப்படி
அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு ஆப்பிளை தின்னத்துக்கே ஏவாளை சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றுறாங்க. ஆனால் நம்ம ஆதாம் என்ன பண்ணுறாரு, அத்தனை ஆப்பிளுமே என்ன பண்ணுறாரு, அப்படியே வாயில் கடிச்சிட்டு அவர் திங்க கூட இல்லைங்க, அப்படியே எல்லாரும் முன்னாடி துப்ப செய்கிறார். பார்த்தோன்னே சுற்றி உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமான ஆச்சரியம், என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்னு சொல்ல அவர் ஒரு ஆப்பிளையுமே தின்னு பாதியை கடிச்சிட்டு துப்பிட்டே போயிட்டு இருக்காருங்க. துப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து ஏவாள்கிட்ட போகிறாரு. ஏவாள்கிட்ட சொல்கிறாரு, எதுக்காக நீ அழுகிற, நீ எதுக்கும் அழுவாத, நீ இல்லாத இடம் எனக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏவாள் சொல்கிறாங்க, என்னை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிறீங்க, எனக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் உனக்காக வரல, நமக்காக வந்தேன் அப்படின்னு இந்த இடத்துல ஆதாம் சொன்ன உடனே ஏவாள் அப்படியே அவங்கள கட்டி தழுவிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம பாம்புக்கு பயங்கரமான வயிற்றுச்சல் மட்டும்தாங்க வருது. இவர் சேர்ந்திருந்தாலே இவருக்கு பிடிக்கல போல. பாம்பு மிகப்பெரிய வயிற்றுச்சல்ல என்ன பண்ணுறாரு, உங்களை வாழ விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய உருமாற்றம் ஆயிடுறாருங்க. உருமாற்றம் ஆகி உங்கள் 2 பேரையும் ஒரே அடியில் அடிச்சு கொன்னுடுறேன்னு சொல்லி அங்கேயே இருந்து கீரை வர இந்த இடத்துல என்ன பண்ணிடுறாரு, நம்ம ஆதாம் தான் வந்து அவரோட டிவைன் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு அப்படியே இவரோட மூவை காப்பி பண்ணி அப்படியே அவரை வெட்டுறாருங்க. இந்த இடத்துல அந்த பாம்பு இருக்காரு பார்த்தீங்களா, அப்படியே துண்டா வெட்டப்படுறாருங்க. இப்போ மறுபடியும் இங்கே இருந்து அவர் ஏவாள்கிட்ட போக, நீ இல்லாத இடம் எனக்கும் வேணாம், நம்ம 2 பேருமே இங்கேருந்து ஒன்றாவே வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் ஏவாள் இவங்க 2 பேருமே இப்போ சொர்க்கத்தை விட்டு கீழே இறங்கி பூமிக்கு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்க சொர்க்கத்தை விட்டு கீழே இறங்கி போன கதையாக வந்து ப்ரூனில்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கோபம் தான் வந்து அவருக்கு கடவுள்கள் மேலே வெறுப்பாக இருக்குது. அப்போ ஏன்னா எந்த ஒரு தப்பு பண்ணாலும் நியாயம் மனிதர்கள் பக்கம் இருந்தாலும் கடவுளுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த நியாயத்தையுமே வந்து மூடி மறைச்சாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து ஆதாமுக்கு ரொம்பவே பிடிக்கல. அந்த ஒரு வெறுப்பில் தான் அவர் இப்படி இருக்காருங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் போட்டி நடக்கிற இடத்த காட்டுறாங்க. சுற்றி உள்ளவங்க எல்லாருமே இன்னும் ஜியூஸ் செத்த ஆச்சரியத்துலேருந்து வெளியில் வரலங்க. ஆனால் ப்ரூன்ஹில்டேவுக்கு என்னன்னா சரியான ஹாப்பி வேற, இதை எதிர்பார்க்கல, இவர் தான் எனக்கு பெரிய டஃப்பாக இருப்பாருன்னு நினச்சேன், ஆனால் இவரையே நம்ம ஆதாம் ஈஸியாக தோக்கடிச்சிட்டாருன்னு சொல்லி செம சந்தோஷத்தில் புழுங்கி சிரிக்க, சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் பயங்கரமாக சிரிக்க, இப்போ நம்ம அனௌன்சர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரும் சொல்கிறாரு, ஒரு வழியாக இப்போ கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடந்த இந்த போட்டியில் ஜெயிச்சது ஆதாம் அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள டக்குன்னு அவர் கழுத்தை யாரோ பிடிச்சிடுறாங்க. ஆமாங்க, இந்த இடத்துல ஜியூஸ் மறுபடியும் எழுந்திரிச்சு வராரு. திரும்பி போன அவர் கழுத்தை திருப்பிக்கிட்டு அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுந்திருக்கிறாரு. இதை பார்த்தோன்னே சுற்றி உள்ளவங்க எல்லாரும் பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. இப்போ இந்த இடத்துல இவர் எழுந்திரிச்சோடனே நம்ம ஆதாம் கேட்குறாரு, கிராம்ஸ் நீங்கள் அவ்வளோ சீக்கிரப்பட்டு எழுந்திருக்கக்கூடாது, உங்கள் உடம்பு ஏற்கனவே மோசமாக இருக்குது, நீங்கள் இன்னொரு வாட்டி எழுந்திரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ தாங்க ஜியூஸ் புரிஞ்சுக்கிறாரு, எனக்கு தெரியும், உன் கண்ணில் நான் பார்க்குறேன், உனக்கு கடவுள்கள் மேலே வெறுப்பு இல்லை, ஆனால் நீ எதுக்காக இந்த போட்டியில் வந்து கலந்துக்க வந்த அப்படின்னு ஜியூஸ் கேட்க, இந்த இடத்துல ஆதாம் சொல்கிறாருங்க, எல்லாருமே என்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறீங்க, பாதி பேர் நான் இந்த கடவுள் மேலே உள்ள வெறுப்புனால வந்தேன்னு நினைக்கிறீங்க, பாதி பேர் உங்கள் மேலே உள்ள கோபத்தினால நான் வந்தேன்னு நினைக்கிறீங்க, பாதி பேர் நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இங்கே வந்தேன்னு நினைக்கிறீங்க, ஆனால் உண்மை இது எதுவுமே கிடையாது. நான் இங்கே வந்தது எதுக்கு தெரியுமா, என்னோட குழந்தைங்க எல்லாரையும் காப்பாற்ற தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆமாங்க, அதாவது இப்போ கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் சண்டை நடந்து மனித குலமே அழிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், இவர் தானங்க மனிதர்களோட தந்தைன்னு அழைக்கப்படுற ஒரு ஆதாமு. ஸோ அவரே வந்து எல்லா மனிதர்களுக்கும் அப்பாங்கிற ஸ்தானத்தில் இருக்கும்போது மனித குலத்தை அவர் அழிய விடுவாரா? ஸோ என்னோட குழந்தைகளான இந்த மக்களுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்ல, அப்படியே சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம் ஆயிடுங்க. ஏன்னா தன்னோட குழந்தைகளாக எல்லாரையும் பாதிக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல ஆதாம் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி வேண்ட எல்லா மக்கள் மத்தியிலையுமே ஆதாம் வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு இடத்த வந்து பிடிக்கவும் செய்கிறாருங்க. இந்த பக்கம் நம்ம ஜியூஸ் இருக்காரு பார்த்தீங்களா, பரவாயில்ல நீ என்ன மட்டும்தான் இது பண்ண நினச்சேன், பட் எல்லா மக்களோட மனசுலையுமே நீ இருக்க, போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியூஸ் என்ன பண்ணுறாரு, அவரால் நிற்க கூட முடியலைங்க. அவர் உடம்பு அந்த அளவுக்கு நடுங்குது. ஏன்னா ஆதாமுக்கிட்ட வாங்கின அடி அவரோட உடம்ப ரொம்பவே பாதிச்சுட்டுங்க. இப்போ ஜியூஸ் என்ன பண்ணுறாரு, அவரோட கடைசி ஃபார்ம்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு உருவத்தை மாற்ற பயங்கரமாக உருவம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஓடினு காட்டுறாங்க. ஓடினுக்கு தோள்பட்டையில் உள்ள 2 காக்கா இருக்க, திடீர்னு வந்து யாரோ ஒருத்தவங்க அந்த காக்கா 2த்தையும் வந்து பின்னாடி பிடிக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம தோர் தான். பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, உங்கள் 2 பேரையும் கொன்னுடவா அப்படிங்கிற மிரட்டும் போது நம்ம ஓடின்னு சொல்கிறாரு, உன்னை மறுபடியும் சொல்லியிருக்கேன், என் பையன் மாதிரி நீ நடித்தாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஓடின்னு திட்ட. இப்போ தாங்க தெரியுது இங்கே வந்தது தோர் கிடையாது,
லோக்கி. ஆமாங்க, இந்த இடத்துல நம்ம லோக்கி இருக்காரு பார்த்தீங்களா, அவருமே ஒரு கடவுள் தானே. அவரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறாங்க. லோக்கியுமே இந்த சண்டையை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வரவும் செய்கிறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜியூஸ் அவரோட உடம்பை மாற்றிக்கிட்டாரு பார்த்தீங்களா. மாற்றினதை பார்த்தோன்னே சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். என்னதான் நடக்குதுங்கிறதே தெரில, ஆனால் உருவம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குங்க. இப்போ ஆடாமும் வந்து சண்டைக்கு ஒரு பக்கம் ரெடியாக ஏதோ சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு இவரோட ஃபார்ம் வந்து மாறப்போகுது. ஏன்னா இது என்ன ஃபார்முங்கிறதே சுற்றி உள்ளவங்க யாருக்கும் தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே புகையில இருந்து ஜியூஸ் அவர் ஒரு உருவத்தை மாத்திக்கிட்டு நிப்பாரு பாருங்க. ஆமாங்க, இந்த உருவம் தான் வந்து ஜியூஸோட கடைசி ஃபார்மா. இது பேர் வந்து அட்டாமஸ் அப்படிம்பாங்களாம். ஸோ அந்த உருவத்தில் மாத்திக்கிட்டு நிற்க, ஸோ இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க.